மீண்டுமாக நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னொரு காலத்திலே அரசன் ஒருவன் சிறப்பான முறையிலே நாட்டை ஆட்சி செய்து வந்தான். அவன் தனது மக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை அறிய விரும்பி வாரத்துக்கு ஒரு முறையாவது மக்கள் மத்தியிலே சென்று அவர்களை அவதானிப்பது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் அவன் மக்களை தான் பரிசோதித்து பார்க்கும்படியாக மக்கள் நடமாடும் ஒரு தெருவிலே நடுவிலே ஒரு பெரிய பாறையை வைத்துவிட்டு ஒளிந்திருந்து யார் அந்த பாறையை அகற்றுகிறார்கள் என பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே சிலர் அந்த பாறையை விலத்தி சென்றார்கள். சிலர் அந்த இடத்தால் பேசிக்கொண்டிருந்தார்கள். அரசன் என்னத்தை பார்க்கிறார், மக்கள் நடமாட முடியாமல் இருக்கிறது, அவ்வாறு பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் வயதான முதியவர் ஒருவர் அந்த வழியால் வந்தார். அந்த பாறையை கண்டார். அந்த பாறையை மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் களைப்போடு அந்த பாறையை அகற்றினார். அந்த பாறையை அகற்றிய போது அந்த பாறைக்கு அடியிலே ஒரு சிறிய துண்டு ஒன்று காணப்பட்டது. அந்த துண்டிலே நாளை அரசவைக்கு வாருங்கள், உங்களுக்கான வாழ்த்து மற்றும் சிறப்பு பரிசு உங்களுக்கு அரசவையிலே காத்திருக்கிறது என்று அந்த துண்டில் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த முதியவர் அடுத்த நாள் அரசவைக்கு சென்று அந்த வாழ்த்தையும் பாராட்டையும் பெற்றுக்கொண்டார். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நிச்சயமாக அந்த பாறை போல் மிகவும் பலமான காரியங்கள் எங்களை வாழ்க்கையை அமர்த்தலாம். பலமான சோதனைகள், துன்பங்கள், தோல்விகள் எங்களை சூழ்ந்து கொள்ளலாம். அவற்றை அகற்றி அவற்றிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார், அந்த அரசன் விரும்பிய விடயம் அந்த பாறையை யார் அகற்றுவார்கள் என்று சொல்லி, அதே போல ஆண்டவர் விரும்பிய விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமே ஆனால் நாங்களும் நிச்சயமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள இயேசு சுவாமி, இந்த 2 காலங்களிலும் எங்களை உமது கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சோதனைகளை கண்டு மனம் ஒடிந்து போகாமல் உமக்குள்ளாக நாங்கள் மென்மேலும் பலப்பட்டு ராஜ்யத்தை கட்டியெழுப்ப எங்களை நீர் தாமே எடுத்து பயன்படுத்தும். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.